Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம Sherin's Kitchenல ஒரு சூப்பரான ஒரு vlogனே சொல்லலாம். என்னன்னா இன்னைக்கு அஸ்பக்குக்கு அதோட என்னோட பையனுக்கு வந்து பிறந்த நாள். அதுக்கான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம. அதுக்கு வந்து நான் முதல்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டு சரி கொஞ்சம் எப்பயுமே நம்ம ஒரு சாஸ்திரமா ஒன்று போகும் பாத்தீங்களா, ஸ்வீட் எதுனா செய்யணும் அப்படின்னா பிறந்த நாள் அப்படின்னாலே பால் பாயசம் தான் நம்ம மைண்ட்ல ஓடும். நம்ம அஸ்பக்கு அப்படின்னாலே பால் பாயசம் தான் அவனுக்கு பிடிக்கும். அதுவும் நெய் ஊத்தாம தேங்காய் எண்ணெயில வறுத்து எடுத்து பால் பாயசம் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பால் மட்டும்தான் ஊற்றணும், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கறது கிடையாது. அந்த மாதிரி பாயசம் தான் அவனுக்கு விரும்பி சாப்பிடுவான். இப்போ நம்ம வந்து பாயசம் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 லிட்டர் பால் வந்து காய வச்சிருக்கேன். அது நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். அது கூட நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்கிறப்போ அந்த பால் காயறதுக்கு அப்புறம் ஜவ்வரிசி வேகிறதுக்கு இதெல்லாம் கரெக்ட் டைமாக இருக்கும். இப்போ வாங்க போய் பார்க்கலாம். 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கழுவிட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரே விசில் வேகட்டும். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு சேமியா சேர்த்துடலாம். நல்லா பொன்னிறமாக இதையும் வறுத்துருவோம். நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து மாற்றி வச்சிடலாம். வந்து பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் வந்து நல்லா காய வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. நான் பால் ஊற்றுறது வந்து முன்னாடியே காட்டல. பால் காயறது எல்லாருக்கும் தெரியுமே, அதனால் எதுக்கு அதை காட்டிட்டு அப்படின்ட்டு. இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா சேமியா, அதை சேர்த்துடலாம். வேகட்டும், சேமியா வேகட்டும். அதுக்குள்ளேயும் ஜவ்வரிசியும் வெந்து ஸ்டீம் அடங்கிடும். எல்லாம் ஒன்றா கரெக்டாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். வேகட்டும். சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நான் வடிச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். பாலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் பாருங்க. அடுத்ததாக இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம். நமக்கு வந்து சர்க்கரை எப்படின்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை போட்டு கரைஞ்சதுக்கு அப்புறமா இது போல் ஒரு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது பாருங்கள், நம்ம முந்திரி திராட்சை வறுத்தோலையே அதையும் சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை வந்து நம்ம வீட்டில் வந்து அது எடுத்து கீழே போட்டுருவாங்க. அதனால் நான் எல்லாத்துலேயும் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பொங்கல்லையும் பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துக்கவே மாட்டேன். 2-3 சும்மா ஒரு பேருக்கு மட்டும் தான் சேர்த்துக்குவேன். எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி அதை திங்காமல் கீழே தூக்கி போடுறது அப்படின்னு சும்மா ஒரு பேருக்காக அப்படியே 2-3 போட்டுக்கிறது. சூப்பரான ஒரு பால் பாயாசம் ரெடி. அஸ்பக்குக்கு இந்த பாயசம் மட்டும்தான் பிடிக்கும், வேறு எந்த பாயசமும் பிடிக்க மாட்டான். பார்க்கவே நல்லா இருக்குது. அந்த ஜவ்வரிசி வந்து முத்தாவும் அந்த சேமியா அப்படி அப்படியே இருக்கிறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இவனுக்கு தான் பிறந்த நாள். எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறா. யாரை வச்சுக்கலாம் குடு ட்ரீட்ஸு. சாசாவுக்கு பர்த்டே ட்ரீட்டா? இந்த உனக்கு பாயச ட்ரீட்டு. எதுங்க நீ சாசா பக்கத்துலேயே உட்காந்து குடி, அப்போ தான் உனக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். குடிங்க 2 பேரும். ஷாஷா இன்னைக்கு அண்ணனுக்கு பிறந்த நாளாம், அதனால அண்ணன் உனக்கு வந்து ட்ரீட்ஸ் வாங்கி போட்டிருக்கோம். நம்ம வந்து இப்போ அஸ்பக் பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால நம்ம முதல்ல ஒரு ஹோமுக்கு போயிருப்போம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ப்ரெஸ் காலனி, கோயம்புத்தூர் ப்ரெஸ் காலனியில் அங்கே தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அங்கே போயிட்டு அப்படியே வரலாம் அப்படின்ட்டு வந்து தான் சமையல்லாம் ரெடி பண்ணணும். அதனால் இப்போ எல்லாம் கிளம்பலாம். கொஞ்சம் வேர்த்து இருக்குது, அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்புவோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஹோமுக்கு போயிட்டு ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அவுட் சைடு ஃபுட்டெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா நாங்கள் அதுக்கு தேவையான அரிசி அப்புறமா கொஞ்சம் ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். கேக் வாங்கலை, ஏன்னா ஸ்வீட்டு காரம் தான் எல்லாரும் கேக் சாப்பிடுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் காரமும் ஸ்வீட்டும் மட்டும் வாங்கிட்டு போனோம். அதை எல்லாருமே எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் தம்பியே எல்லாருக்கும் கொடுத்து எல்லோரும் ரொம்ப வாழ்த்தி பாட்டெல்லாம் பாடினாங்க. எல்லா பாட்டிங்களுமே பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லோரும் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு வாழ்த்தி ஹாப்பி பர்த்டேலாம் அருமையாக சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட அவங்க கூட இருந்துட்டு அப்படியே நாங்கள் அவங்க கூட பேசிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஹோம்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு என்னால் பேசுகிறதுக்கு வந்து டைம் இல்லை. அதனால் வந்து மெனுவெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இதுதான் நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சால் நம்ம வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் இந்த மெனு வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் இந்த ஃபுல் மெனுவையும் நீங்கள் பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் போய் அஸ்பக்குக்கு வந்து பெரிய என்னென்னா வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்டு அவன் சொல்கிறியாப்பா அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொன்னால் அதை வந்து வாங்கியாச்சு. இது வந்து
நமக்கெல்லாம் பார்த்தா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தோணும். ஆனால் அவங்கள பார்த்தா லட்சியம்ன்றாங்க, கனவுன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா. இது மாதிரிலாம் பேசுவாங்களான்னு கூட தெரியாது, அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ இதைத்தான் கேட்டுட்டு தான் எனக்கு பைக் வாங்கி கொடுக்குற, மோதிரம் வாங்கி கொடுக்குற, டைமண்ட் வாங்கி கொடுக்குற, அதெல்லாம் எதுக்குமா எனக்கு இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு கேட்குறியா? இந்தா வாங்கிக்கோ, தூக்கிக்கோ. இதை எப்ப இருந்து வந்ததுல இருந்து ஓபன் பண்றேன்னு சொல்லி ஜாய்ஸ்டிக் நான் ஓபன் பண்றேன். சரி, அஸ்மா ஓபன் பண்ணுது. அஸ்மாவோட என்னென்ன ரெண்டு இன்னும் குட்டி உண்டா இருக்கு. இந்த இவ்வளவு காசு போட்டு வாங்கி சூப்பரா இருக்குண்ணா. இங்க கூட நான் பார்த்துக்கிறேன். இது வந்து என்னன்னா PS5 அப்படிங்கிற ஒரு கேம் ஆமா. இது அதுக்கு வந்து இதுல கூடயே ஒரு ஜாய்ஸ்டிக், நாங்க வந்து இதுல 2 ஜாய்ஸ்டிக் இருக்கிற மாதிரி இவங்க வாங்கினாங்க. நானும் இல்லப்பா, இவங்க தான் வாங்கினாங்க. இது கூடயே ஒண்ணு இருந்தது, இன்னொன்னு தனியா ஒண்ணு இருந்தது. ஏன்னா கூட விளையாடுறது சிவா, அஸ்மா, பிரியா எல்லாம் விளையாடுவாங்களா, அதுக்காக சரி எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருந்தா ஆளாளுக்கு விளையாடிக்குவாங்க. இது வாங்கினாங்க இந்த 2. ஏன் நான் விளையாட மாட்டேன். இவங்க உடனே என்னைய கூட்டு போய் என்ன சொல்றாங்க, நீங்க தாமா விளையாடுற கேம், உனக்கு தாமா வேணும்ல அப்படின்னு சொல்லி 2 வாங்கலாம்னு சொல்லிட்டு 2 வாங்கினானுங்க ஒரு கேம். அது எப்படி இருக்குன்னு நான் இப்பதான் கண் கூட பார்க்க போறேன். இதை ஏன்னா பாக்குறாங்களா 2 பேரும்? வெயிட்டா இருக்கா? பார்க்க அழகா இருக்கு. இதுதான் இருக்கு. இது பெருசா இருக்கு, நல்லா இருக்கு, எதிர்பார்க்காத மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு அழகா. சிக்னேச்சர் போட சொன்னாங்களா? அதான் பண்ணிட்டு இருக்கேன். PS4 வாங்கி எல்லாம் கனெக்ஷன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஐயோ சரி சாரி. PS5 4 இல்லை 5, ப்ளே ஸ்டேஷன் 5, PS5 வாங்கியிருக்காங்க. ஓ, இது கேம் வேற இருக்கா இதில்? இதில் ஃபுட்பால் மேட்ச் காம்போ வேற இருக்காமா. ஒரு கேமு, அப்புறமா 2 ஜாய்ஸ்டிக்கு, ஒரு அந்த பாக்ஸ், அந்த PS5 அது ஒன்று. அதெல்லாம் சேர்த்து 60,000 ரூபா. மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறப்பெல்லாம் இப்படி தான் என்னைய மண்டே கழுவி ஏதாவது ஒன்று பிடிங்கிட்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான், வாங்கி கொடுத்தாச்சு. வருஷம் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒன்று வாங்கிறான். எது வாங்கினாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை, இது மட்டும்தான் என்னோட சந்தோஷம், என்னோட கனவு, என்னோட லட்சியம், அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் ஒரு கிறுக்கு பையன், அந்த கிறுக்கு பையலுக்கு இதை ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அவங்க கேம் ஏதோ செட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களாம் உட்காந்துருக்காங்க. நம்மளால முடியல, இனிதே முடிஞ்சிருச்சு. பிறந்த நாள் முடிந்தும் விட்டது. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 9 மணி வரைக்கும் முடிஞ்சு போச்சு.